வணக்கம். உயிரே இல்லாத ஒரு பொருள சிந்திக்க வைக்க முடியுமா? நீங்க கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் அது வெறும் மணல்ல இருந்து வந்ததுதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, சாதாரண மணல்ல இருந்து சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வரைக்கும் நாம போன அந்த அதிசயமான பயணத்தை பத்தி தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் கேள்வியே இதுதான். எப்படி நாம பாறைகள்ல இருந்து ஒரு மூளைய உருவாக்குறோம்? பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியற அந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்மளோட மொத்த டிஜிட்டல் உலகமும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு கதைக்கும் முதல் ஹீரோ யாருன்னு கேட்டா அது சிலிக்கான் தான். ஆமா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கும் இதுதான் அடிப்படை. இந்த ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம டிஜிட்டல் உலகமே இல்ல. வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். செமிகண்டக்டர், தமிழ்ல குறைக்கடத்தின்னு சொல்லுவோம். இது உண்மையிலேயே ஒரு மேஜிக்கான பொருள். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வழியா போற கரண்டோட அளவை நம்மால ரொம்ப துல்லியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இல்லனா கொஞ்சமா போக விடலாம். இந்த ஒரு கண்ட்ரோல் தான் எல்லாத்துக்கும் திறவுகோல். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? இப்போ கடத்திகள், அதாவது கண்டக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஃப்ரீயான ஹைவே மாதிரி கரண்ட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்தது காப்பான்கள், அதாவது இன்சுலேட்டர்ஸ். அது ஒரு செங்கல் சுவர் மாதிரி கரண்ட்டை உள்ளேயே விடாது. ஆனா நம்ம ஹீரோ செமிகண்டக்டர்ஸ் ஒரு டோல்கேட் இருக்கிற ரோடு மாதிரி நம்ம கையில தான் கண்ட்ரோல். கேட்டை திறந்தா கரண்ட் போகும், மூடுனா நின்னுடும். எவ்ளோ திறக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, செமிகண்டக்டர்ஸ்ல எத்தனையோ இருக்கு. ஆனா ஏன் நாம சிலிக்கானை மட்டும் அதிகமா பயன்படுத்துறோம்? அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. 1, இது பூமியில மணல் ரூபத்துல ரொம்ப அதிகமா கிடைக்குது. 2, இது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பொருள். 3வது, இதோட எனர்ஜி கேப்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு கச்சிதமா செட் ஆகுது. இதனாலதான் சிலிக்கான் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப் போலாமா? வெறும் தூய சிலிக்கானை வச்சு மட்டும் நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி நடுநிலையில இருக்கும். அதோட குணங்களை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். அதுக்கு நாம ஒரு சின்ன தந்திரம் பண்ணுவோம். அதுக்கு பேருதான் டோப்பிங். டோப்பிங்னா என்னன்னு கேட்டா சிம்பிளா சொல்லணும்னா சிலிக்கானை ஹேக் பண்றது தான். தூய சிலிக்கான் கூட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல, அதாவது லட்சத்துல ஒரு பங்கு மாதிரி வேற சில தனிமங்களை கலப்போம். இந்த சின்ன கலப்படம் போதும் அந்த சிலிக்கானோட ஒட்டுமொத்த எலக்ட்ரிக்கல் குணமும் தலைகீழா மாறிடும். இப்படி டோப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்போ அதுல கரண்ட்டை கொண்டு போற சார்ஜ்களோட எண்ணிக்கை ரொம்ப துல்லியமா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதுதான் நமக்கு வேணும். இங்க ஒரு முக்கியமான விதியை நாம தெரிஞ்சுக்கணும். செமிகண்டக்டர்ஸ் உலகத்துல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுக்கு பேரு மாஸ் ஆக்ஷன் லா. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல எலக்ட்ரான்ஸ்களோட எண்ணிக்கையும் ஹோல்ஸ் சொல்ற பாசிட்டிவ் சார்ஜுகளோட எண்ணிக்கையும் எப்பவுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். ஒன்னு அதிகமானா இன்னொன்னு கண்டிப்பா குறைஞ்சுதான் ஆகணும். இது ஒரு மாறாத விதி. சரி, இப்போ நம்ம கிட்ட டோப் பண்ணின சிலிக்கான் இருக்கு. இது வச்சு என்ன பண்ணலாம்? வாங்க நம்மளோட முதல் பயனுள்ள ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டிவைஸை உருவாக்குவோம். அதோட பேரு டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட். இது அடிப்படையில கரண்ட்டுக்கான ஒரு ஒன்-வே ரோடு மாதிரி. ஒரு பி டைப் சிலிக்கானையும் ஒரு என் டைப் சிலிக்கானையும் ஒன்னா சேர்த்தா இது உருவாகிடும். இதோட வேலை ரொம்ப சிம்பிள். கரண்ட்டை ஒரு டைரக்ஷன்ல மட்டும் போக விடும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரத அப்படியே பிளாக் பண்ணிடும். சரி, இந்த ஒன்-வே ரோடு எப்படி வேலை செய்யுது? நாம கரண்ட்டுக்கு சரியான பாதையில வோல்டேஜ் கொடுத்தா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயஸ். அப்போ நடுவுல இருக்கிற தடைச்சுவரான டிப்ளீஷன் ரீஜன் சுருங்கிடும். அவ்வளோதான், கேட் ஓபன், கரண்ட் ஈஸியா பாஸ் ஆயிடும். ஆனா நாம வோல்டேஜ அப்படியே உல்டாவா, அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ல கொடுத்தா என்ன ஆகும்? அந்த தடைச்சுவர் இன்னும் பெருசாயிடும். கேட் க்ளோஸ், கரண்ட் போகவே முடியாது. இதுதான் ஒரு டயோடோட சிம்பிளான வேலை. ஓகே, டயோட ஒரு ஒன்-வே ரோட்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறதுதான் உண்மையான கேம் சேஞ்சர், டிரான்சிஸ்டர். இது ஒரு சின்னஞ்சிறிய அதிவேகமான எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச். இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம உலகத்தையே மாத்துச்சு. சொல்லப்போனா நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோம். நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட். இதுவும் ஒரு ஸ்விட்ச் தான், ஆனா இது சாதாரண ஸ்விட்ச் இல்ல. இத ஆன் ஆஃப் பண்ண நாம கையால தொட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் ஸ்விட்ச். அதாவது கேட் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்தாலே போதும், சோர்ஸ்க்கும் ட்ரெயின்க்கும் நடுவுல போற பெரிய கரண்ட்டை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா?
நம்ம வீட்ல இருக்கிற தண்ணி குழாய ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழாயோட கைப்பிடி தான் டிரான்சிஸ்டரோட கேட். நீங்க அந்த கைப்பிடியை லேசா திருப்பினாலே போதும், குழாயில இருந்து பெரிய அளவுல தண்ணி வருது இல்லையா? அதே மாதிரி தான் இங்க கேட்ல கொடுக்கிற ஒரு சின்ன வோல்டேஜ் பெரிய அளவு கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் இதோட அடிப்படை. அப்போ இந்த MOSFET ஸ்விட்ச் எப்படி தான் ஆன் ஆகுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கேட்ல எந்த வோல்டேஜும் இல்லாதப்போ சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல கரண்ட் போக எந்த வழியும் இருக்காது, டிவைஸ் ஆஃப்ல இருக்கும். இப்போ நாம கேட்ல ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கறோம். கொடுத்தோன்னே என்ன ஆகும்? அது ஒரு காந்த மாதிரி கீழே இருக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாம் மேலே இழுக்கும். அப்படி இழுக்கும்போது சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல ஒரு சின்ன பாலம், அதாவது ஒரு சேனல் உருவாயிடும். அந்த சேனல் உருவான அடுத்த செகண்ட் ஸ்விட்ச் ஆன் ஆகி கரண்ட் பாய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த சின்ன சின்ன பாகங்கள் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளிய வந்து இதோட பெரிய தாக்கத்தை பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்விட்ச், ஆனா இதோட தாக்கம் பிரம்மாண்டமானது. இந்த குட்டி ஸ்விட்ச் எப்படி நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுச்சு? இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு டிஜிட்டல் பொருளோட இதயமும் இந்த MOSFET தான். உங்க ஸ்மார்ட் போன், உங்க லேப்டாப், ஏன் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் இந்த ஒரு குட்டி ஸ்விட்ச் தான். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். இதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நவீன கம்ப்யூட்டர் சிப்ல தோராயமா 50 பில்லியன், ஆமா 5000 கோடி டிரான்சிஸ்டர்கள். யோசிச்சு பாருங்க, உங்க விரல் நுனியில இருக்கிற ஒரு சின்ன சிப்குள்ள இத்தனை 1000 கோடி சுவிட்சுகள் இருக்கு. இது மனுஷனோட ஒரு நம்ப முடியாத என்ஜினியரிங் அற்புதம். ஆக இந்த ஒரு சின்ன எளிமையான எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சை வச்சு நாம ஒரு முழு டிஜிட்டல் உலகத்தையே உருவாக்கிட்டோம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, அடுத்து என்ன? அடுத்த தலைமுறை ஸ்விட்ச் எப்படி இருக்கும்? அதை வச்சு நாம இன்னும் என்னவெல்லாம் உருவாக்க போறோம்? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. யோசிச்சு பாருங்க.